ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சிக்காக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. என்னால் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல பெருசாக. வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணணும். ஒரு ஒரு சோஷியல் ஃபேஸில் வந்து ஷேர் பண்ணுறது எவ்வளோ கரெக்டு தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளோ கேட்குறோம், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் என்னமோ வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். பட் ஆனால் உங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல லைஃப் வேணும், நல்ல ஹெல்த் வேணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த ஒரு 5 days காமிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவை சீரியல் நடிகை சாய் ரித்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாய் ரித்து பார்த்தீங்கன்னா முத்தழகு, பாண்டியன் ஸ்டோர்ஸ், தங்கமகள் மாதிரியான நிறைய சீரியல்ஸில் நடித்தது மூலமாக பிரபலமாகியிருந்தாங்க. மேலும் இவங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் சாய் ரித்து பார்த்தீங்கன்னா கதறி அழுது பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவோட கேப்ஷனில் எனக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன், சீக்கிரமாகவே குணமடைஞ்சு வருவேன், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சாய் ரித்து இதில் என்ன பிரச்சனைன்னு வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இவங்க பேசுகிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பலரும் நீங்கள் சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஆறுதல்களை தெரிவிச்சிட்டு வராங்க.